ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். கேரட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம மார்னிங் லஞ்சுக்கு பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியானது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். 2 கேரட், நல்லா 2 பெரிய கேரட் துருவி சேர்த்துக்கோங்க. கேரட் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். ரொம்ப நேரம் கேரட் வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றிட்டு இது நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி காயெல்லாம் தள்ளி விட்டுட்டு நடுவில் முட்டையை ஊற்றி கிளறினீங்கன்னா காய் கூட சேராம வரும். முட்டை தனியா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கின அப்புறமா நான் இன்னைக்கு 1 டம்ளர் அரிசி வேக வச்சு வச்சிருக்கேன். அதுக்கு நான் 2 கேரட் போட்டிருக்கேன். நீங்க அதிகமா சாப்பாடு யூஸ் பண்றதா இருந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரட் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வேக வச்சு வச்சிருக்க சாப்பாடு சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா நம்ம கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்டா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்கல. ஸோ அதனால மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.